எதுக்காக அவளுக்கு அப்படியெல்லாம் ஃபால்ஸ் ஹோப் குடுக்குறீங்க? இல்ல அது யமுனா ரொம்ப அழுதுட்டே இருந்தாளா, அதான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஓ, அழுததும் உடனே ஆறுதலுக்காக சொல்லிடுவீங்க இல்ல? ஆறுதலுக்காக எத வேணாலும் சொல்லிடக்கூடாது இல்ல? இப்ப அவ அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவளை நீங்க நிவினோட சேர்த்து வச்சிருவீங்கன்னு லூசு மாதிரி நம்பிட்டு இருக்கா. பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல காவேரி. என்ன இப்ப 2 பேரையும் சேர்த்து வச்சிடணும்னா வச்சிட முடியாதா என்ன? ஆமா ஆமா ஆமா, சேர்த்து கீத்து வச்சிர போறீங்க. இந்த பாருங்க, நாளைக்கு காலையில நிவின போரூர்ல இருக்கிற பொன்னியம்மன் கோயிலுக்கு வர சொல்லிருக்கேன். எதுக்குன்னா யமுனாக்கும் நிவினுக்கும் நாளைக்கு காலையில கல்யாணம். என்ன சொல்ற நீ? நான் இன்னும் யமுனாக்கே இந்த விஷயத்த சொல்லல. நிவின் வேற பிடிவாதமா வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, அவரையும் நம்ம கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சு யமுனா கிட்ட கடைசியா ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாப்போம், கன்வின்ஸ் பண்ணிடலாம், இதுல இருந்து எப்படியாவது டைவர்ட் பண்ணிடலான்னு நானும் பேசி பார்த்தேன். அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க வேற அவளுக்கு நம்பிக்கையை கொடுத்து தொலைச்சிருக்கீங்க. வேற வழியே இல்ல, மேரேஜ் ஒண்ணுதான் ஆப்ஷன். சரி சரி, இது ஒண்ணுதான் ஆப்ஷன்னா நிவின எப்படி ஒத்துக்க வைப்ப? அவன் தான் வரமாட்டேன்னு சொல்றான்ல. பிரஷர் கொடுத்துதான் வர வைக்க போறேன். அவனே ஒரு பிரஷர் பேஷண்ட், அவனுக்கு பிரஷர் கொடுக்கணுமா? எனக்கு வேலை மிச்சம். என்ன நானும் பாத்துட்டே இருக்கேன், நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க. எப்படியாவது கட்டைய போட்டு இந்த கல்யாணத்தை நடத்த விடாம பண்ணலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் அது கட்டையெல்லாம் போட போறேன். வேட்டி சட்டையெல்லாம் போட்டு மாப்பிள்ள மாதிரி நான் அவனை தூக்கிட்டு வந்துடுறேன். நடிக்காதீங்க நடிக்காதீங்க, என்ன எல்லாம் எனக்கு தெரியும். இந்த கல்யாணத்தை தடுக்க ஏதாவது பிளான் பண்றீங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இவளே நிவின்ட்ட பேசி ரூட்டை கிளியர் பண்ணிட்டா, இதுக்கு நான் ஏன் கட்டையை கொடுக்க போறேன்? பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி ஆடும்போதே கட்டைய போடுது. ஆமா, இவன் ஏன் இப்படி சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கா?